ஹலோ செல்லங்களா, வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து அருவோட ஒரு சூப்பரான மேஜிக் கதைக்குள்ள போகலாமா? நல்லா ஆறாம உட்காந்துக்கோங்க. நான் சொல்ல சொல்ல உங்க மனசுல அத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கதைக்குள்ள ஒரு பெரிய மாயாஜால உலகமே இருக்கு. கதைக்குள்ள போக நீங்க ரெடியா? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். அருவோட கையில ஒரு பழைய மேப் கிடைச்சது. அதுல என்னமோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு அருவுக்கு தோணுச்சு. அந்த மேப்ப ஒரு வழிய காட்டுச்சு. அருவும் அதுபடியே போனான். அது அவனை எங்க கூட்டிட்டு போச்சு தெரியுமா? அது அவன ஒரு ஏரி கிட்ட கூட்டிட்டு போச்சு. ஆனா அது நாம பாக்குற மாதிரி ஒரு சாதாரண ஏரி இல்லவே இல்ல. ஆமா குட்டீஸ், அந்த ஏரி வானத்துல மேகங்களுக்கு நடுவுல அப்படியே மிதந்துட்டு இருந்துச்சு. நினைச்சு பார்க்கவே முடியல இல்ல, ஒரு பெரிய ஏரியே வானத்துல மிதக்குது. அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழ கொட்டல. எல்லா தண்ணியும் ஏதோ மேஜிக் பண்ணா மாதிரி மேல் நோக்கியே போயிட்டு இருந்துச்சு. இத பார்த்த அருவுக்கு அவனோட கண்ணையே நம்ப முடியல. அப்போதான் அருவத கவனிச்சான். அந்த மிதக்கிற ஏரியோட அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு பளபள பளபளன்னு மின்னிட்டு இருந்துச்சு. ஒரு வைரம் மாதிரி. அது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு படிகம். இப்போ அந்த படிக்கத்தை எடுக்கணும்னா அரு என்ன பண்ணணும்? அந்த ஏரிக்கு மேல மிதக்கிற கற்கள் மேல ஒன்னொன்னா தாவி தாவித்தான் போகணும். வேற வழியே இல்ல. அருவுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லா தைரியத்தையும் ஒன்னு சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய மூச்சை உள்ள இழுத்து விட்டான். அப்புறம் கல்லு மேல மெதுவா தாவி ஏறினான். அவன் அடுத்த கல்லுக்கு தாவலான்னு ரெடி ஆகும்போது திடீர்னு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். யோசிங்க. அடடா, அவ ஏறின கற்கள் ஒண்ணு ஒண்ணா அப்படியே காத்துல மாயமா மறைய ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்து அருவுக்கு ஒரே அதிர்ச்சி. பாருங்க, ஒரு செகண்ட் அந்த கல் இருக்கு. அது மேல கால் வச்ச அடுத்த செகண்டே அந்த கல் காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுது. எவ்வளவு ஆபத்தான பாதை பாத்தீங்களா? இப்போ அருவுக்கு யோசிக்க கூட நேரமில்ல. ஒரே ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. அவன் ரொம்ப ரொம்ப வேகமா அடுத்த கல்லுக்கு அதுக்கு அடுத்த கல்லுக்குன்னு தாவிக்கிட்டே இருக்கணும். அப்படி அவன் கொஞ்சம் லேட் பண்ணா கூட கால் வைக்கிறதுக்கு கல் இருக்காது. நேரா வானத்திலிருந்து கீழே விழுந்துடுவான். இப்ப சொல்லுங்க பாக்கலாம், அரு அந்த படிகத்தை எடுக்க முடிஞ்சுதா? அவன் அந்த பக்கம் பத்திரமா போய் சேர்ந்தானா? என்ன நடந்துச்சுன்னு நாம அடுத்த கதையில பாக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் நல்லா தூங்குங்க. குட் நைட்.